வணக்கங்க. ஒரு வீடியோ போடுறேங்க. இது கொஞ்சம் தாய்மார்களுக்கு சேர்த்து போடுறேங்க. என்னங்க, இப்போது பேரண்ட்ஸ் பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. தாய் தப்பம் பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இல்லைங்களா? கல்யாணம் பண்ணிட்டு வைக்கும்போது அவர் குடிக்கிறார், கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிட்டு வர்றார் டெய்லி. அது ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துட்டு கண்டதெல்லாம் சிலதெல்லாம் வளர்றார் வீட்டில். வளரும்போது நீங்களும் சேர்ந்து வளரக்கூடாது. ஒரு குடிகாரனை எப்படி சரி பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு குடிச்சு போட்டு வர்றாரு, குடிச்சு போட்டு கண்டதெல்லாம் பேசுகிறாரு. கண்டதெல்லாம் பேசும்போது வார்த்தை கொடுக்காம நீங்களும் உம்முன்னு போடாமல் என்ன டின்னர் டைமுக்கு வர்றாருன்னு வச்சுங்களேன். டின்னர் எடுத்து வைக்கிறீங்க. டின்னர் எடுத்து வைக்கும்போது உட்காந்து சாப்பிட சொல்கிறீங்க. அவர் குடிச்சிருக்காரு அல்லவா, குடிச்சிட்டு கண்டதெல்லாம் சாப்பிடாமல் கண்டதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. டக்குன்னு 4 வாய் பணிஞ்சு வாயில் துணிக்கிறீங்க. அவர் வாயில், கணவன் தானே, வாயில் துணிக்கிறீங்க. சாப்பிடுங்க அப்புறம் பேசுவோம், சாப்பிடுங்க அப்புறம் பேசுவோம், சாப்பிடுங்க அப்புறம் பேசுவோங்கும் போது அந்த கணவன் அதை 4 வாய் உள்ளே போனதுக்கப்புறம் மப்பு கம்மியாகும், கிக்கு கம்மியாயிருங்க. என்ன அந்த சாப்பாடு போய் அந்த கிக்கு கொதிக்கிறத அடக்கி விட்டுரும். அடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சாப்பிட வச்சுட்டு சாப்பிட்ட உடனே ஒரு டம்ளர் பால் காய்ச்சிட்டு அவரை குடிக்க வைக்கிறீங்க. அன்புங்க, உங்கள் மேனி அவர் மேலே முட்டிட்டு குடிக்க வைங்க, அவர் சரியாயிருப்பார். உங்கள் மேனி அவர் மேலே முட்டணும், உங்கள் கரங்கள் அவர் மேலே படணும். என்னங்க, குடிக்கும்போது முதுகு நரவுங்க, கன்னத்தை நரவுங்க, இப்படி நரவுங்க. பாசுணர்வு இல்லாட்டியும் கூட அவர் திருத்தணுங்கிற ஒரு நோக்கத்தில் பண்ணுங்க. அத்தனைங்க திருநீர்வர். அப்புறம் படுக்கையில் படுக்கிறீங்க இல்லைங்களா? அன்றைக்கி நைட்டு படுக்கையில் படுக்கும்போது அன்பாருங்க, பாசுணர்வோடு இருந்து பாருங்க. பாசுணர்வோடு இருந்துட்டு என்னங்க அவர் தெரிஞ்சிருவாருன்னு சொல்ல வர்றாங்க. அவரை குடியிலேருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். அதை விட்டு போட்டு அவர் குடிச்சிட்டு கண்டதெல்லாம் பேசும்போது கூட நீங்களும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா என்னங்க அடுத்த நாள் அதிகமாக குடிப்பாருன்னு சொல்ல வர்றேன். அடுத்த நாள் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்களா? காலையில் குளிச்சுட்டாரா, வேலைக்கு போகிறாரா, வேலைக்கு போகும்போது 5 மணிக்கு நீங்கள் நேராக வீட்டுக்கு வாங்க, இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது, மற்றதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். என்னங்க அப்புறம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவர் மேனி மேலே விழுந்து இதை சொல்கிறீங்க. என்னங்க மேனி மேலே விழுந்துன்னா எப்படி? கணவர் தானே, போய் கட்டி அணைச்சி சொல்கிறீங்க, சாயங்காலம் 5 மணிக்கு நேரம் வீட்டுக்கு வந்துடுங்க, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் நம்ம ஒரு பக்கம் போகணுங்க, மற்றெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு. என்னங்க நீங்கள் காட்டுற அன்பு, நீங்கள் காட்டுற பண்பு, பாசத்தில் அந்த குடி விட்டுருவாருன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.